கால் தான் நினைக்கிறேன் மக்களே. அது பாவம் சா. வாங்க இருக்குப்பா, சூப்பராக இருக்குல்ல. என்ன பச்சை பசேன்னு வாக்கிங்லாம் போயிட்டு இருக்க முடியாது. மக்கள் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக. ஓகே வாங்க வாங்கி குடிப்போம். ஒரு இங்கேருந்து எப்படி ஒரு இந்த டிராஃபிக்கில் போகிறதுக்குண்ணா. ஹாய் மக்களே, ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். தலையெல்லாம் பயங்கர மோசமாக இருக்குது. தலை சிவாமல் அப்படியே வந்துட்டேன் குளிச்சுட்டு. ஓகே அதை விடுங்க. ஓகே நம்ம இப்போ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா பேங்காக் சென்ட்ரலில் இருக்க லும்பினி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா, போய் அந்த பார்க் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்ப்போம். நல்லா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ வீடியோ எடுத்து போடலாமே, நீங்களும் பார்ப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ ஸ்டே டியூன்ட் வித் மீ, கம் வாட்ச் த லும்பினி பார்க். ஓகே லெட்ஸ் கோ. ஓகே மக்களே வாங்க பாருங்க. அப்படியே ஒரு வாட்டர் ஃப்ளோவுக்காக அப்படியே ஒரு ஆர்டிஃபிஷியலாக பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக தண்ணி நிற்கிது இந்த சைடு. நம்ம அப்படியே அப்படி க்ராஸ் பண்ணி இந்த சைடு போவோம் பாருங்க. அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஹைரைஸ் பில்டிங்கு. அப்படியே நடுவில் ஒரு பார்க்கு. சிட்டி சென்டர் கைஸ், இது சிட்டி சென்டரில் ஒரு இவ்வளோ சூப்பரான ஒரு பார்க்கு பார்த்தீங்களா. அன்றைக்கி மார்னிங் வந்திருந்தேன், செம்ம மழை. அதனால் வீடியோ எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலை. வந்து உட்காந்துட்டேன் அப்படியே மலையில் ரிலாக்ஸிங்காக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அல்ல ஈவினிங் டைமு. ஸோ ஆகலை உங்களுக்காக திருப்பியும் டு லும்பினி பார்க், பேங்காக்கின் லும்பினி பார்க் பார்த்தீங்களா. எப்படி இருக்குப்பா, சூப்பராக இருக்குல்ல. என்ன பச்சை பசேன்னு க்ரீனரியா, மை காட். பாருங்க அப்படியே ஒரு போட்டிங் ஏரியா இருக்குது பாருங்கள். லேக் ஒன்று இருக்குது, கொஞ்சம் பெரிய லேக் தான் அது. அப்படியே வந்தேன்னா போட்டிங் இருக்குது, அப்படியே போட்டிங் போய் பார்ப்போம். இங்கே இருக்க அரிய வகையான ஒரு விலங்கினம் கிடையாது, அவர் அரிய வகை கிடையாது, கொமோடோ. அவர் நிறைய இடத்துல இருக்கார் அவர். பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் அப்படியே இருக்கு. அப்படியே திருப்புற பாருங்க. ஓகே ஓகே மக்களே வாங்க போட்டிங் ஏரியாவுக்குள்ளே போய் பார்ப்போம். அங்கங்கே இந்த மாதிரி கட்டி விட்ருக்காங்க, அந்த மக்கள் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக அப்படியே கட்டி விட்ருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ரிக்ட்லி நோ ஸ்மோக்கிங், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள் அங்கே ஒரு பேர்டு ஒன்று உட்காந்துருக்குது. டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுப்போம் சரிங்களா. டிஸ்டர்ப் பண்ணாமல் சத்தம் போடாமல் போனால் நம்மளுக்கு அந்த ஃபுட்டேஜ் கிடைக்கும். இங்கே இருக்கார் பாருங்கள், அப்படியே ஜூம் பண்ணுறோம் பாருங்கள். போடுங்க ஒரு ஜூம் பாருங்க. யார் இவர்? வெள்ளை வெள்ளையேன்னு பயங்கரமாக இருக்காரு. ஓகே பார்த்தீங்களா. சரி, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பட்டோம், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். நான் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ பாட்டுக்கு வேலையை பாரு. சூப்பரில் இதுதான் லேக்கு. லேக்கில்
மக்கள்லாம் வந்து ஜாலியாக போட்டிங் பண்ணுறாங்க. சூப்பராக அப்படியே பாருங்க. கோகனட் இருக்கு. பா 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 பா. ஹாய் பிரதர். அப்படியே இருங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். பார்த்து கவனிச்சிங்களா மக்களே? ஒரு கால் தான் இருக்குது அதுக்கு நினைக்கிறேன். இல்லை ஒரு காலில் நிற்கிதா புரியலையே. கொஞ்சம் இருங்க, ஜூம் பண்ணுவோம். ஆமாம் மக்களே, பாவம்ல. ஒரு கால் தான் நினைக்கிறேன் மக்களே அதுக்கு. பாவம். சரிடா, நீ போடா. குட் பாய். குட் பாயா குட் கேர்ளோ நீ? என்ன பாய். சரி வாங்க நம்ம போவோம். பாவம் அவன். நம்ம போயிட்டு மற்ற இடத்த பார்ப்போம்ப்பா. திரும்ப பாருங்கள், என்ன பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கப்பா. இந்த பார்க்கில் இவர் பயங்கரமாக இருக்காராம், இந்த கொமோடோ தான் நினைக்கிறேன். எஸ், வாங்க அப்படியே அந்த சைடு போய் பார்த்துட்டு அப்படியே வீடியோ கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுதான் போட்டிங் ஏரியா, தெரியுதுங்களா? இந்த இது நல்லா இருக்கு, ஒரு ஃபோட்டோ எடுப்போமே. அங்கே நம்ம போட்டிங்கெலாம் போக போகிறது இல்லை, சும்மா காட்டுறோம் உங்களுக்கு. போட்டிங்லாம் போயிட்டு இருக்க முடியாது. செம்ம இல்லை, செம்ம. இந்த கிளாரிட்டி தான், கிளாரிட்டியும் அந்த இடத்துல இருக்க கலர்ஸும் தான் வீடியோ நல்லா காட்டுறேன். ஓகே, அவன் சரி ஒரு பெரிய ஃபவுண்டன் ஒன்று இருக்குதுப்பா, நல்ல பெருசு தான். வாங்க போவோம் அப்படியே. ஸ்பின்னிங் போட்டோம் இந்த பாருங்க, மண்டே டு சண்டே 9 to 6. ஓகே, மக்கள்லாம் போட்டிங் போக ரெடி ஆகுறாங்க. ஓகே, டன். நம்ம எப்படி நடந்து போவாங்க. செம்ம ரிலாக்ஸிங்கான ஏரியாவில் சூப்பர் இருக்கும். நாங்கள் அப்படியே அவுட்டுக்கு போவோம். அவ்வளோதான் பார்க்கு. இந்த பாருங்க ஃபவுண்டனு. பார்க்கு பெரிய பார்க்கு, நம்ம ஃபுல்லாக சுற்ற முடியாது. ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இதுக்கிட்ட சுற்றி காமிச்சிட்டு வந்தீங்களேன், கடுப்பாயிடுவீங்க நீங்கள். அதில் பார்க்க போவோம். போர் அடிச்சிடும், அதான் முக்கியம். ரொம்ப நேரம் ஒரே ஏரியாவை பச்சை பச்சை ஏரியா அந்த போர் அடிக்குமா அடிக்காதா? அடிக்கும் தானே, அதனால் ஓகே. எப்பவும் வாங்க. எஸ், அப்படியும் போகலாம் நினைக்கிறேன். வாங்க. ஐயோ சாரி, புல் நடக்கிட்டேன். சாரி மக்களே, டக்குன்னு ஒழிச்சு பட்டு உள்ளே வந்துட்டேன். அப்படியே போவோம். Let's go.
நிறைய விலாகர்ஸ் காமிச்சிருப்பாங்க லும்னி பார்க்கு. நான் ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்களான்னா தெரில, அதுதான் டவுட் எனக்கு. ஃபுல்லாக காமிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இது ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி. இது ஒரு சிட் அவுட் ஏரியா இங்கே. அப்படியே அப்படியே 4 சைடு என்ட்ரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இது. எனக்கு இது மோட்டர் பைக்கில் வரும்போது டிரைவர் வந்து மோட்டர் பைக் பிரதர் வந்து ஃபஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸுக்கு போய் போனார், இதுவானே கேட்டார். நான் அடுத்தது என்ன திருப்பி ஒரு என்ட்ரன்ஸுக்கு போனார், இதுவானே கேட்டார். அடுத்தது என்ன அப்படி மாறி 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 கடைசி அந்த மெயின் என்ட்ரன்ஸில் கொண்டு வந்து விட்டார். நான் லாஸ்ட்டாக வரும்போது அந்த என்ட்ரன்ஸில் தான் வந்தேன். லாஸ்ட்டாக வரும்போது பஸ்ஸில் வந்தேன். அப்போ வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஃபுல் மழை. கிளம்பும் போது ஒன்றுமே இல்லை, கம்முன்னு இருந்தது மழை இல்லாமல். கிளம்பி பஸ்ஸில் ஏறி வர்ற மழை தான் பண்ணேன். அப்படியே அவ்வளோதான் பார்த்தாச்சு. அப்படியே வரேன். எல்லோரும் லோக்கல்ஸ்லேருந்து டூரிஸ்ட்லேருந்து எல்லோரும் வந்து ஜாலியாக அப்படியே உட்காந்துருக்காங்க. நம்மளும் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவோம். ஓகே ஓகே இதை பாருங்கள், ஹைரைஸ் பில்டிங்கோட சேர்ந்து அப்படியே சென்டரில் ஒரு பார்க்கு. இந்த பார்க்கோட நேம் வந்து லும்பினி பார்க். வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. சுமார் 1 hour 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ காலையிலே வந்துட்டிங்கன்னா இல்லை மதியானம் வர்றீங்க, செக்இன் 2 மணி தான் தர்றான் அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு ஆப்ஷனுங்க. எவ்வளோ நேரம் தான் நீங்கள் ஹோட்டல்லே உட்காந்துருப்பீங்க, போர் அடிக்காது. அப்போ இப்படியே காலைல ஏர்லி மார்னிங் வர்றவங்கலாம் இப்படி ஒரு பார்க்குக்கு வந்தீங்கன்னா ஒரு 2 hour 3 hour அப்படி உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போகிறது கரெக்டாக இருக்கும். என்ன ஐடியாவா? ஃபாலோ பண்ணிக்கிங்க, பிடிச்சிக்கிங்க. வாங்க அப்படியே கடைக்கு போவோம், தாகமாக இருக்குது. அப்படியே போகிற நேரம் சுற்றி போகலாம் நடந்து. ஆனால் வீடியோ பெருசாகிடுமே. நான் ஒரு 12-13 மினிட்ஸுக்குள்ளே அந்த வீடியோ முடிச்சிடலான்னு பார்க்குறேன், போர் அடிக்காமல் இருக்கும். என்னடா நீ ஏன் போர் அடிக்க சொல்லிட்டு இருக்க, அப்புறம் எப்படா நாங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா? இன்னும் உண்மையாக சொல்லுவோம்ல, என்னதான் இருந்தாலும் மனசாட்சிங்கிறது ஒன்று வேணும் இல்லை. இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் ஷூட் பண்ணி எல்லாத்தையும் பாருங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கும் ஒரு தர்மமும் நியாயம் நீதி எல்லாம் இருக்குல்ல. என்ன சொல்கிறீங்க? அதான் வரையா அங்கே தான் கடை ஷாப் இருக்குது. ஏதாவது ஜூஸை வாங்கி உள்ளே தட்டுவோம். ஓகே மகளே, கொஞ்சம் இருங்க. எஸ், can I have 1 Minute Maid orange? Yeah, Minute Maid. How much? இருங்க மகளே, காசு கொடுத்து வர்றேன். 15. How much? 15. பரவாயில்ல மகளே, கம்மி தான். இருந்தாங்க 20 பாட்டு கொடுக்குறேன். சில்லறையும் கொடுத்துட்டாங்க. 5 ரூபா. ஓகே, சாரி சார், 1 minute. ஓகே இந்தாங்க கைஸ், லும்பினி பார்க்கோட மினிட் மேட் ஸ்பிளாஷ். ஓகே வாங்க, வாங்கி குடிப்போம் ஒரு தாகத்துக்கு. ஆஹா, அருமையாக இருக்குது தாகத்துக்கு. அப்படியே கொஞ்சம் சாய்ப்போம் உடம்ப, அப்படியே உட்காந்து. ஓகே கைஸ், மக்கள் குடிச்சிட்டு கிளாஸ் பாட்டில் தான் அதையும் உள்ளே போட சொல்லிட்டாங்க.
போட்டாச்சு. பெரிய ஒரு ட்ராஷ் வச்சுருக்காங்க. பாருங்க அப்படியே பிடிஎஸ் போகிறாரு ட்ரெயின். சரிங்களா, ஜூம் பண்ணுறாருங்க. பாருங்க. ஓகே, டன். ஓகே மக்களே, அவ்வளோதான். லும்பினி பார்க் ஓவர். லும்பினி பார்க் டூர் ஓவர். ஓகே, சரி வாங்க அப்போ வெளியே போயிட்டு அடுத்த லொக்கேஷன் என்னன்னு அங்கே போய் சொல்கிறேன். அடுத்த லொக்கேஷன் மோஸ்ட்டாக ஒரு ஹை ரைஸ் பில்டிங்காக தான் இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு ஈவினிங் டின்னர் வித் வியூ பார்க்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்த வீடியோ அதான் வரும். ஓகேங்களா, நான் 6 மணிக்கு முன்னாடி போகணும்னு நினச்சேன். 5 மணி ஆகுது. இங்கேருந்து இப்படி ஒரு இந்த டிராஃபிக்கில் போகிறதுக்கு 40 நிமிஷம் ஆகிடும் நினைக்கிறேன். 40 மினிட்ஸ் ஆகும். அதனால் அங்கே போயிட்டு சப்போஸ் இன்றைக்கி போனால் அடுத்த வீடியோ அது வரும். ஓகேங்களா? யா, wow, look at this guys. This is Central Park. பாருங்க அப்படி இருக்குன்னு. இதான் ஓகே கைஸ், இதான் பாருங்க அப்படியே வந்தோமா அப்படியே தான் பார்க்கு. பாருங்க பார்க்கு ஒரு சைடு என்ட்ரன்ஸ். ஓகே ரைட். இங்கேருந்து எம்ஆர்டி இருக்குது. எம்ஆர்டிலையும் போகலாம். எம்ஆர்டி எடுத்து போயிட்டு பிடிஎஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம போகிற இடத்துக்கு வாங்க, அங்கே போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, பை பாய். ஹலோ மக்களே, ஹாய் கைஸ். லும்பினி பார்க் வீடியோ பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாகவே போடுற வீடியோ. ஓகேங்களா? பாருங்க, இது அப்படியே சிட்டி வியூவு. இது அப்படியே பார்க் ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ். சரிங்களா? ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எப்படியோ சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. பெல் ஐக்கானை தட்டி விடாதான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் வரது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ரீச் ஆகும். நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படி தான் ஆல்காரிதம் ஒர்க் அவுட் ஆகுது, எல்லோரும் சொல்கிற மாதிரி. ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ until then next video, see you, bye bye, take care, bye மக்களே.